வெல்கம் டு வேர்ல்ட் ஆஃப் மைக்ரோபயாலஜி சேனல். இன்னைக்கு வீடியோவில் ஹேங்கிங் ட்ராப் டெக்னிக் பற்றி உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த டெக்னிக்கோட ஆப்ஜெக்டிவ் எய்ம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இட்ஸ் மெயின்லி யூஸ்டு டு அப்சர்வ் த மொட்டிலிட்டி ஆஃப் லிவிங் பாக்டீரியா. அதாவது லிவிங் பாக்டீரியாவோட மூவ்மெண்ட்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டெக்னிக் வந்து செய்கிறோம். நெக்ஸ்ட் இதோட பிரின்சிபல் என்னன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் மெத்தட். இந்த டெக்னிக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எந்த ஒரு ஸ்டெயின்ஸ் ரியேஜென்ட் எதுவும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. பாக்டீரியல் சஸ்பென்ஷன் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எல்லா பாக்டீரியாவும் மொட்டைல் ஆர்கானிசம் கிடையாது. ஒரு சில பாக்டீரியா மட்டும்தான் மொட்டைலாக இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நான் மொட்டைல் ஆர்கானிசமாக தான் இருக்கும். அந்த மொட்டிலிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஹேங்கிங் ட்ராப் டெக்னிக் வந்து செய்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் நெசசரி ஃபார் பாக்டீரியல் கிளாசிஃபிகேஷன். அதாவது பாக்டீரியாவை வந்து கிளாசிஃபை பண்ணுறதுக்கு அது வந்து மொட்டைலா இல்லை நான் மொட்டைலா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி பாக்டீரியாவை வந்து கிளாசிஃபை பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃப்ளெஜெல்லா தான் ஒரு பாக்டீரியல் செல்ஸோட மூவ்மெண்ட், அதாவது மொட்டிலிட்டிக்கு வந்து ரீசனாக இருக்கும். அதாவது ஃப்ளெஜெல்லானால தான் பாக்டீரியல் செல்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ அது அப்படி மூவ் ஆகும்போது என்னென்ன அப்டேட் பண்ணிக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நியூட்ரிஷன், அதனோட க்ரோத், அதுக்கப்புறமா வந்து ரீப்ரொடக்ஷன். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா இந்த மூவ்மெண்ட்னால அந்த ஆர்கானிசத்துக்கு கிடைக்கிற பெனிஃபிஷியல். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ரெடி டு மைக்ரோஸ்கோபிக் எக்ஸாமினேஷன் இன் லிவிங் ஸ்டேட். அதாவது இந்த டெக்னிக்கில் எந்த ஒரு ரியேஜென்ட்ஸோ ஹீட் ஃபிக்சேஷனோ அல்லது ஏர் ட்ரையோ வந்து பண்ண போகிறது கிடையாது. மைக்ரோ ஆர்கானிசத்தை அப்படியே லிவிங் கண்டிஷனில் நம்ம மைக்ரோஸ்கோப்பில் அப்சர்வ் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஹேங்கிங் ட்ராப் டெக்னிக்கோட மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, a very small drop of bacterial suspension is hung from the center of cover slip into cavity of cavity slide. அதாவது ஒரு சின்ன பாக்டீரியல் சஸ்பென்ஷன் வந்து கவர் ஸ்லிப்புக்கும் கேவிட்டி ஸ்லைடுக்கும் இடையில தொங்கல், அதாவது ஹேங்கிங் ஸ்டேட்டில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வந்து அப்சர்வ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம மெயினாக பிரைட் ஃபீல்ட் மைக்ரோஸ்கோப் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த டெக்னிக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் மெயினாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துட்டிங்கன்னா கேவிட்டி ஸ்லைடு. ஸோ இந்த கேவிட்டி ஸ்லைடை பார்த்துட்டிங்கன்னா கான்கேவ் டிப்ரெஷன் ஸ்லைடு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, நார்மல் ஸ்லைட் ஷேப்பில் தான் இருக்கும். ஆனால் சென்டர் ஆஃப் த பார்ட்டில் வந்து ஒரு குழி மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஸ்லைடை வந்து கான்கேவ் டிப்ரெஷன் ஸ்லைடு அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கவர் ஸ்லிப். இது வந்து ஒரு சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் வந்து இருக்கும், லேசாக சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறமா பெட்ரோலியம் ஜெல்லி, அதுக்கப்புறமா இனாகுலேட்டிங் லியூப், மைக்ரோஸ்கோப், இது எல்லாமே வந்து இந்த டெக்னிக்கு யூஸ் பண்ணுற மெயின் எக்யூப்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இதனோட ப்ரொசீஜர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த டெக்னிக்கு ஃபஸ்ட்டு ஒரு க்ளீன் கவர் ஸ்லிப் எடுத்துட்டு அதில் வந்து 4 கார்னர்லேயும் வந்து பெட்ரோலியம் ஜெல்லி அதர்வைஸ் வாஸ்லின் வந்து பிளேஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டெப்பில் சென்டர் ஆஃப் த கவர் ஸ்லிப்பில் வந்து பாக்டீரியல் சஸ்பென்ஷன் வந்து பிளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா கேவிட்டி ஸ்லைடு, கான்கேவ் டிப்ரெஷன் கிளாஸ் ஸ்லைடை வந்து கவர் ஸ்லிப்பில் இருக்கிற பாக்டீரியல் சஸ்பென்ஷன் வந்து கேவிட்டி ஸ்லைடில் இருக்கிற அந்த டிப்ரெஷன், அதாவது அந்த குழி பகுதி வந்து கரெக்டாக க்ளோஸ் ஆகிற மாதிரி பிளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா கவர் ஸ்லிப் வந்து உடஞ்சிராம கேவிட்டி ஸ்லைடை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்படியே வந்து திருப்பிடணும். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா எந்த ஒரு ஏர் பபிள்ஸும் வந்து ஃபார்ம் ஆகக்கூடாது. ஸோ ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்மளுக்கு வந்து பாக்டீரியல் சஸ்பென்ஷனில் இருக்கிற செல்ஸ் வந்து தெரியாமல் போகலாம். ஸோ ஏர் பபிள்ஸே வந்து நம்மளுக்கு ஆர்கானிசம் மாதிரி வியூ ஆகும். ஸோ அதனால் இந்த டெக்னிக் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். சப்போஸ் ஏர் பபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த டெக்னிக்கை வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறமா மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது மொட்டைல் ஆர்கானிசமாக இருந்ததுன்னா அது நம்மளுக்கு கிளியராக தெரியும். நான் மொட்டைல் ஆர்கானிசமாக இருந்ததுன்னா அது நம்மளுக்கு வியூ ஆகாது. இந்த மொட்டைல் ஆர்கானிசத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, சால்மோனெல்லா ஸ்பீசிஸ், ஈகோலை, விப்ரியோ காலரா, சூடோமோனாஸ் ஏரோஜினாஸ், இது எல்லாமே வந்து மொட்டைல் ஆர்கானிசம்ஸ். ஸோ இதுதான் வந்து ஹேங்கிங் ட்ராப் டெக்னிக்கோட பிரின்சிபல் அண்ட் ப்ரொசீஜர். இந்த டெக்னிக்கோட ப்ரொசீஜர் சம்மரி இந்த வீடியோவோட கடைசியில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.
இந்த பிக்சரில் ஹேங்கிங் ட்ராப் டெக்னிக்கோட ப்ரொசீஜர் கொடுத்துருக்கங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா ஒரு க்ளீன் கவர் ஸ்லிப் எடுத்துகிட்டு அதில் வந்து 4 கார்னர்ஸ்லேயும் பெட்ரோலியம் ஜெல்லி வந்து ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா செகண்ட் ஸ்டெப்பில் சென்டர் ஆஃப் த கவர் ஸ்லிப்பில் பாக்டீரியல் சஸ்பென்ஷன் வந்து ப்ளேஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா அதை வந்து கான்கேவ் டிப்ரெஷன் கிளாஸ் ஸ்லைடு, அதாவது கேவிட்டி ஸ்லைடில் இருக்கிற குழி பகுதி அந்த கவர் ஸ்லிப்பில் இருக்கிற பாக்டீரியல் சஸ்பென்ஷனை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சு அதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா கேவிட்டி ஸ்லைடை அப்படியே திருப்பி அதை வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு மொட்டைல் ஆர்கானிசம் வந்து நல்லா கிளியராக தெரியும். ஆனால் நான் மொட்டைல் ஆர்கானிசம் வந்து வியூ ஆகாது. இந்த டெக்னிக் பண்ணும்போது நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இதில் வந்து எந்த ஏர் பபிள்ஸும் வந்து ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸோ அப்படி அது ஃபார்ம் ஆச்சுன்னா நம்மளுக்கு மொட்டைல் ஆர்கானிசம் வந்து கிளியராக தெரியாது. அந்த ஏர் பபிள்ஸே வந்து நம்மளுக்கு ஆர்கானிசம் மாதிரி வியூ ஆகும். ஸோ அதனால் ஏர் பபிள்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கணும். சப்போஸ் அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த டெக்னிக்கை வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணி அதை வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து ஹேங்கிங் ட்ராப் டெக்னிக்கோட ப்ரொசீஜர். இந்த பிக்சரில் பாருங்கள், ஹேங்கிங் ட்ராப் டெக்னிக்கை நம்ம மைக்ரோஸ்கோப்பில் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது மொட்டைல் ஆர்கானிசம் இது மாதிரி தான் நம்மளுக்கு வியூ ஆகும். ஸோ இந்த ஏரோ மார்க் கொடுத்துருக்கிற இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ அதுதான் வந்து மொட்டைல் ஆர்கானிசம். ஸோ இது வந்து கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். எதனாலேன்னு கேட்டுட்டிங்கன்னா, இங்கே நம்ம வந்து எந்த ஸ்டெயின்ஸும் நம்ம யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் இது கலர்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ மொட்டைல் ஆர்கானிசம் மட்டும் நம்மளுக்கு இந்த மாதிரி வியூ ஆகும். நான் மொட்டைல் ஆர்கானிசமாக இருந்ததுன்னா ஸோ இந்த மாதிரி வியூ வந்து நம்மளுக்கு தெரியாது. இந்த மொட்டிலிட்டி மைக்ரோ ஆர்கானிசத்துக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஈகோலை, சால்மனல்லா ஸ்பீசிஸ், சூடோமோனாஸ் ஏரோஜினாஸ், அதுக்கப்புறமா விப்ரியோ காலரா, இது எல்லாமே வந்து மொட்டைல் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ்.